ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கிளீனிங் ப்ராசஸ் தாங்க பார்க்க போறோம். அதாவது வெள்ளி, பித்தளை, வெங்கலம், காப்பர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இரும்பு, தங்கம் தவிர எல்லாமே அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எல்லாமே இன்னைக்கு கிளீன் பண்ணி பார்க்க போறோம். அந்த கிளீன் பண்றதுக்கு தேவையான பவுடரை வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். மார்க்கெட்ல நம்ம கிடைக்குது இல்லையா, பீத்தாம்பரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பவுடர் வீட்லயே நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே ஈஸியா ஃப்ரீயா பண்ணிக்கலாங்க. இந்த பவுடரை யூஸ் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா, எல்லா மெட்டலும் எப்படி கிளீன் பண்றது ஒன் பை ஒன் நான் ரொம்ப கிளியரா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பவுடரை எந்த அளவுகள்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சிங்கிள் பவுடரை யூஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு நல்லா பல வருஷமா லாஃப்ட்ல யூஸ் பண்ணாம இருந்தது. இந்த தோசை இந்த சப்பாத்தி கல் மட்டும் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மத்த இது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ் பண்ணாது. எவ்வளவு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணதுமே பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க. நம்ம பண்ணக்கூடிய இந்த பவுடர், அதாவது பீத்தாம்பரி மாதிரி இந்த பவுடர் வந்து நம்ம கிச்சன்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். காஸ்ட் வைஸ் ரொம்ப சீப்பு. எல்லா விதமான பாத்திரங்களும் நம்ம ஈஸியா கிளீன் பண்ண முடியும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பவுடர், இதை ஒரு 2 ஸ்பூன் எடுத்துப்போம். திரும்பி தேவையான நம்ம எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். கை வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம எல்லா கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். கொஞ்சம் நுர வரும் பாருங்க. வெள்ளி விளக்கு எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். லேசாக ஈரம் பண்ணிக்கணும். இந்த திரி அதெல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். எண்ணெய் பிசுக்கு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. விளக்குக்கு தனி ஸ்க்ரப் வச்சுருக்கேன். பவுடரை வந்து நம்ம லிக்விடாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை லேசாக எடுத்துக்கிட்டு இதில் ஃபுல்லாக லேசாக அப்ளை பண்ணணும். ரொம்ப தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுல்லாக அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை அப்ளை பண்ணிட்டாலே போதும், நீட்டாக போயிடும். இந்த இடம் லேசாக கருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டா அவ்வளோதான். இது நல்லா க்ளீனாக போயிடும். இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு எல்லா பாத்திரங்களும் நீட்டாக தேய்ச்சிக்கலாம். க்ளீனாக தேய்ச்சாச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இந்த கரையெல்லாம் நீட்டாக போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சில்வர் கிளீனிங்க்கு 2 வீடியோ போட்டிருக்கோம், நம்மளோட சேனல்ல இருக்கு, நீங்க பாருங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பாருங்க எவ்வளோ கிளீனா போயிடுச்சு. இந்த கரையா இருந்தது இல்லையா, அந்த கரையெல்லாம் போயிடுச்சு. நான் ரொம்ப வந்து ரஃபாலாம் கூட தேய்க்கல. இந்த ஸ்க்ரப் கூட நல்லா சாஃப்டான ஸ்க்ரப் தான். நல்ல தண்ணியில இப்படி வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாம ஒரு காட்டன் துணியில நல்லா தொடச்சி வச்சிட்டோம்னா கரையாகாம நமக்கு நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளீன் பண்ண போறோம். இப்போ குக்கர் எடுத்துட்டு இருக்கேன். குக்கர்ல பாருங்க எவ்வளவு கரை இருக்கு அப்படின்னு. பருப்பு வேக வைக்கிறோம் இல்ல, சில சமயம் நம்ம டைரக்டா கூட ஏதாவது சமைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி கரையாயிடும். இந்த கரையை கூட நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பவுடரை வச்சு ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். குக்கரை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட், அதை கொஞ்சம் ஸ்க்ரப்ல எடுத்துக்கலாம். இது லேசா தேய்ச்சா போதும், இந்த கரை ஃபுல்லா கிளீனா போயிடும். ரொம்ப ரஃபா கூட தேய்க்கலங்க, லேசா தான் தேய்ச்சிருக்கேன். இதையே வச்சு நம்ம வெளியிலையும் கொஞ்சம் தேய்ச்சிடலாம். பேக் சைடு கொஞ்சம் யூஸ் பண்றதுனால லேசா கருப்பாகுது இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம நல்லா தேய்ச்சிருவோம். நல்லா தேய்ச்சாச்சுங்க. வாஷ் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு கிளீன் ஆயிருக்கு அப்படின்னு. கரை ஃபுல்லா பாருங்க நல்லா போயிடுச்சு. இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து இந்த குக்கர்லயே இருக்கிறதுனால ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிருக்கனால ஆனதுதான், மற்றபடி கரை எதுவுமே இல்லை. பேக் சைடும் பாருங்க கிளீனா போயிடுச்சு. ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்டீல் பாத்திரம் தேய்க்கிறதும் ஈஸி தான் இந்த பவுடர்ல. இது வந்து நம்ம வெங்கலம் தேய்க்க போறோம். வெங்கல உருளி, இதையும் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கிற இந்த பவுடர் வச்சே நம்ம தேய்க்கலாம். ஸ்க்ரப்ல லேசா நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பவுடர் இந்த அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். இதுவும் அதே தாங்க, லேசா ஃபுல்லா நம்ம எடுத்துருக்கிற அந்த பேஸ்ட்டை ஃபுல்லா அப்ளை பண்ணணும். இது ரொம்ப வருஷமா வந்து லாஃப்ட்ல இருந்தது, சரி இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கும் கிளீன் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு. பாருங்க நமக்கு தேய்க்கும் போதே போக ஆரம்பிச்சிடுச்சு, அழுக்கு நல்லா போகுது. ஃபுல்லா வெளியிலையும் உள்ளேயும் நல்லா தேய்க்க வேண்டியதுதான். நல்லா தேய்ச்சாச்சு. வாஷ் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ அழுக்கா இருந்தது இல்லையா, லாஃப்ட்ல ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாம இருந்ததுனால நல்லாவே அழுக்கா இருந்தது. பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு, நீட்டா போயிடுச்சு பாருங்க. இந்த கருப்பு வந்து ஆக்சுவலா அது மெட்டல்லையே இருக்கு, ரொம்ப பழசு அப்படிங்கறதுனால ஏதோ ஸ்கிராச் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. இது வந்து இதுலயே இருக்கிற கரை, ஆனா மற்றபடி அழுக்கு ஃபுல்லாவே கிளீனா போய் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது பாருங்க, இது பித்தளை. இதுவும் அதே மாதிரிதான், பல வருஷமா லாஃப்ட்லயே இருந்தது. இதை இப்ப நம்ம தேய்க்கலாம். இதே பவுடர் யூஸ் பண்ணி
இது வந்து நமக்கு அரக்கு போட்டது, இது போகாது. மற்றபடி இந்த அழுக்கெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சாதாரண பிளெயின் தண்ணியில ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு தேய்க்க வேண்டியதுதான். அப்ளை பண்ணும்போதே கலர் உடனே சேஞ்ச் ஆகுறது தெரியுது பாருங்க. ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒரு லேயர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரப் பண்ணோம்னா நீட்டா போயிடும். பாருங்க ஈஸியா தேய்ச்சாச்சு, நல்லா போயிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி பார்த்துடலாம் எங்க அழுக்கு இருக்கு, எவ்வளவு சுத்தமா இருக்கு. வாஷ் பண்ணாதான் நமக்கு தெரியும். வெளியில பாருங்க நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து அரக்கு, இது முன்னாடி நான் சொன்னேன் போகாதுன்னு. உள்ள வந்து ஆல்ரெடி ஈயம் பூசி இருந்தது, கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ணிருக்கிற பாத்திரம் இது. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாம தூக்கி லாஸ்ட்ல போட்டாச்சு. அந்த அரைகுறையா ஈயம் போயிருக்கு பாருங்க, திரும்ப போயிருக்கு. ஈயம் போடணும். நல்லா கிளீனாவே போயிடுச்சு. இந்த இதெல்லாம் பாருங்க நல்லா பளிச்சுன்னு வந்துடுச்சு, சூப்பரா ஆயிடுச்சு. இது வந்து காப்பர் குடம், இதுவும் லாஸ்ட்ல தான் இறக்கிருக்கேன். பாருங்க எவ்வளவு அழுக்காயிடுச்சு. இது கொஞ்சம் ரொம்ப நாளாவே ரொம்ப வருஷமாவே யூஸ் பண்ணல. இப்போ இதையும் நம்ம இதே சேம் பவுடர் வச்சு கிளீன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேசா வெட் பண்ணிப்போம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கிற இந்த பவுடர் வச்சு தேய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அப்ளை பண்ணிடுவோம் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் தேய்க்கணும். நல்லா அப்ளை பண்ணும்போதே பாருங்களேன் சேஞ்ச் நல்லா தெரியுது, அழுக்கு நல்லா போகுது. உள்ளேயும் தேய்ச்சாச்சு, நல்லா வெளியிலையும் தேய்ச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சிருக்கேன், ஏன்னா ரொம்ப நாளா வந்து யூஸ் பண்ணாம இருந்தது இல்லையா, அதனால இப்போ வாஷ் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு அப்படின்னு. பாருங்க நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு, புதுசு மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா கிளீன் ஆயிடுச்சுங்க, பளிச்சுன்னு போயிடுச்சு, சூப்பரா இருக்கு. அப்படியே கடையில வாங்கின மாதிரியே இருக்கு பாருங்க. உள்ளேயும் தேய்ச்சிட்டேன், வெளியிலையும் தேய்ச்சிட்டேன். இந்த வாங்கும்போது அந்த போட்டிருப்பாங்க பாருங்க சுண்ணாம்பு மாதிரி, அது கூட போகல, அப்படியே லாஃப்ட்லயே இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா கிளீன் பண்ணியாச்சு. இது வந்து இரும்பு கல். நான் வந்து ரெகுலரா புல்கா பண்ணுவேன். நான் ஆல்ரெடி இந்த வீடியோ கூட போட்டிருக்கேன், நம்ம சேனல்ல இருக்கு, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. இந்த அடுப்புல போட்டு சுட்டு இந்த நார்த் இந்தியன் பண்ற மாதிரி உப்பி வரும் இல்லையா, அந்த மாதிரி புல்கா பண்ற கல். இதையும் வந்து நான் தேய்க்க போறேன். இது தேய்க்கிறதுக்கு நம்ம நார்மல் ஸ்க்ரப் இல்லாம இந்த மாதிரி எமரி பேப்பர், அதை உப்புத்தாள்னு சொல்லுவோம் இல்லையா, இதை எடுத்து நம்ம தேய்க்கணும். பவுடர் வந்து இதே பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட்வேர் ஷாப்ல கிடைக்கும் நமக்கு இந்த உப்புத்தாள். இது வந்து இதோட இன்னும் திக்கா கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் ரஃபா கிடைக்கும். அது வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா தோசைக்கல் எல்லாம் தேய்க்காதீங்க, தோசைக்கல்ல தேய்ச்சிங்கன்னா அப்புறம் தோசை நமக்கு வராது. இந்த மாதிரி சப்பாத்திக்காக வச்சிருக்கிறது, நம்மளோட கடாயெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம தேய்ச்சிக்கலாம். தோசைக்கல் ஒரு வேளை தேய்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி தேய்க்கலாம்னா, பின்னாடி சைடு பேக் சைடு இருக்கும் பாத்தீங்களா, நம்ம எண்ணெய் ஊத்தி ஊத்தி ஃபுல்லா அந்த பேக் சைடு இப்படி வடிஞ்சு இருக்கும் பாருங்களேன், அதை ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி எமரி பேப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஓரத்துல எல்லாம் வந்து இருக்கும் பாருங்களா, அதையும் நம்ம தேய்ச்சிக்கலாம். ஆனா சென்டர்ல தேய்ச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப நமக்கு தோசை வர்றது கஷ்டமாயிடும். அதை நம்ம பழக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அது போயிடும். அது தேய்க்காதீங்க, ஓரத்துல தேய்ச்சிக்கோங்க, இந்த பேக் சைடு தேய்ச்சிக்கோங்க. தோசையும் நம்ம ஈரம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம இந்த பவுடரா வச்சிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் போட்டுட்டு இந்த எமரி பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த உப்புத்தாள், இதை வச்சு நம்ம அப்படி தேய்க்கணும். தேய்க்க தேய்க்க அந்த மேல இருக்கிற கருப்பு போயிடும். ரொம்ப வெள்ளையா வராது, இருந்தாலும் அதுல ரொம்ப வந்து இந்த கருப்பா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓரம் எல்லாம் பிடிச்சிருக்குல்லையே, இதெல்லாம் வந்து நீட்டா நம்ம தேய்ச்சிடலாம், ஈஸியா இருக்கும். கல்லையும் நல்லா முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சாச்சு. இது இப்ப வாஷ் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா போயிடுச்சு பாத்தீங்களா. பாருங்க நல்லா தேய்ச்சாச்சு, 2 சைடும் பேக் சைடும் தேய்ச்சிட்டேன், ஃப்ரண்ட்டும் தேய்ச்சிட்டேன். முன்னாடி எப்படி இருந்தது நீங்க பாத்தீங்க, இப்ப பாருங்க எப்படி இருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் நான் தேய்ச்சிருப்பேன், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. அப்பப்ப நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் நல்லா இண்டாலியம் கல் மாதிரி பளிச்சுன்னு ஆயிடும். இரும்பு கூட இது சப்பாத்தி கல், இந்த புல்கா போடுற கல் எல்லாமே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஈரமே இல்லாம நல்ல ஒரு துணியால தொடச்சிட்டு ஃபுல்லா பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே தொடச்சிட்டு லேசா நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். கிளீனிங் பவுடர் பண்றதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அரிசி மாவு 1/2 கப்பு, 1/2 கப்பு கோதுமை மாவு, ஒரே கப்பு கோதுமை மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நான் எதுக்காக இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு தோன்ற விஷயம்தான், கோதுமை மாவு வந்து கொஞ்சம் வழுவழுப்பா இருக்கிறதுனால நமக்கு தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அரிசி மாவு கொஞ்சம் நரன்னு இருக்கிறதுனால நமக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும். அதனால நான் இதை பாதி அது பாதி சேர்த்துக்கிறேன். நீங்க ஒரே மாவு அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற சால்ட்டு 1/4 கப்பு, 1/4 கப்பு சோடா உப்பு, நம்ம பஜ்ஜி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, லெமன் சால்ட்டு 1/4 கப்பு.
டிட்டர்ஜென்ட் பவுடர் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துட்டு இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸுமே வந்து நான் இந்த கப்பில் அளந்துட்டு இருக்கேன். அந்த 1/4 கப்பு, 1/2 கப்பு, 3/4 கப் இருக்கு இல்லையா, இதில் அளந்தா போட்டிருக்கேன். அந்த கப்பில் நான் எடுத்து வச்சிருந்தேன். நம்ம மார்க்கெட்டில் வாங்குற அந்த கிளீனிங் பவுடர் வந்து கலராக இருக்கும் இல்லையா, நம்ம இப்படியே யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். இந்த கலர்னால ஒன்றும் இல்லை, கண்ணுக்கு நமக்கு நல்லா தெரியும், அவ்வளோதான். நான் இந்த கலர் ஆட் பண்ணுறேன். இந்த பிங்க் கலர் எடுத்துட்டு இருக்கேன். நமக்கு மார்க்கெட்லேயும் அந்த கலராக தானே கிடைக்குது. இந்த பிங்க் கலர் லிக்விட் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் இந்த பவுடர் சொல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லிக்விட் ஃபுட் கலர். இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே பிளெயினாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம மார்க்கெட்டில் வாங்குற அந்த பீத்தாம்பரி பவுடர் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த கலர் வேணும் அப்படிங்கிறனால தான் நம்ம அந்த லிக்விட் ஃபுட் கலரை ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கிளீனிங் பவுடரை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மெட்டல் வேண்டாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி வேண்டாம். ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் ஏதாவது போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சோம்னா நம்ம தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஈரம் படாமல் பார்த்துக்கிட்டா போதும், எவ்வளோ நாளாக இருந்தாலும் இந்த பவுடர் அப்படியே இருக்கும். பாருங்க, மேஜிக் பவுடர் மாதிரி இந்த ஒரு பவுடரை வச்சு இத்தனையும் நம்ம வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். எவ்வளோ ஈஸியாகவும் இருக்கு இல்லையா. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பித்தளை, காப்பர் இதுக்கெல்லாம் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அப்புறம் சில்வருக்கு தனியாக வந்து கிளீனிங், பாலிஷ் பண்ணுறது, பேக் பண்ணுறது, அதுவும் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். குவிக் கிளீனிங் அப்படின்னு சொல்லி ஒரு டிஐவை லிக்விட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் இருக்குது. எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு எந்த ப்ராசஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. புது வீடியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.